வணக்கம். நாங்கள் இந்த அக்ரி இண்டெக்ஸ் 2024ல் சாண்ட் செப்பரேட்டர் அப்படின்னு ஒரு ஃபில்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறோம். இது வந்து எங்கே பண்ணுவோம்னா, நம்ம வந்து போர்வெல், ஆற்று பகுதியில் இருக்கிற போர்வெல்ஸு, அதேமாரி மண் குட்டைகள் அதிலிருந்து எடுக்கிறது, ஆற்றுலேருந்து டைரெக்டாக தண்ணி எடுத்து நம்ம சொட்டுநீர் பாசனத்துக்கு பயன்படுத்துறது, இந்த மாதிரி சூழ்நிலையில் நமக்கு இந்த சாண்ட் செப்பரேட்டர் நமக்கு தேவைப்படுது. ஏற்கனவே வந்து நீங்கள் ஹைட்ரோ சைக்ளோன் ஃபில்டர்னு சொல்லிட்டு நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம் இதே சேம் பர்பஸுக்கு. அதில் என்ன டிஸ்அட்வான்டேஜ் இருந்ததுன்னா, அந்த கோன் வர்றப்போ நமக்கு வந்து அடிக்கடி டேமேஜ் ஆகிட்டு இருந்தது டவுனில். இன்னொன்று, சாண்ட் செப்பரேட்டர் தனியாக இருக்கும், சாண்டு கலெக்ஷன் தனியாக இருக்கும். அதிலிருந்து நம்ம க்ளீன் பண்ணுறது அடிக்கடி க்ளீன் பண்ண முடியாமல் இருந்தது. இதில் வந்து க்ளீனிங் ரொம்ப சிம்பிள். ஒரு வால்வு மட்டும் ஓப்பன் பண்ணால் க்ளீன் ஆகிடும். இதுலேயும் அதேமாதிரி ஹைட்ரோ சைக்ளோன் அஃபெக்ட் தான் நம்ம கொடுக்குறோம். அது எப்படி கொடுக்குறோம்னிங்கன்னா, நம்ம இங்கே ஒரு டர்பைன் வச்சுருக்கோம். அந்த டர்பைன் வந்து ஹைட்ரோ சைக்ளோனாக ரொட்டேட் பண்ணி கொடுக்கும். அதில் வெயிட்டாக இருக்கிற மணல் வந்து, தண்ணியை விட வெயிட்டாக இருக்கிற மணல் வந்து கீழே வர ஆரம்பிச்சிடும். கீழே வந்து இங்கே நமக்கு டேங்கில் வந்து டெபாசிட் ஆகும். நம்ம வால்வு மூலமாக வெளியேற்றிக்கலாம். மீதி இருக்கிற க்ளீன்டு வாட்டர் வந்து அடுத்த ஃபில்டரை நோக்கி போகும். அதுக்கப்புறம் நம்ம ஒரு நான் ரிட்டன் வால்வு, உரம் கொடுக்குற வென்ச்சூரி, அதுக்கப்புறம் பிரைமரி செகண்டரி ஃபில்டர்னு சொல்கிறோம். இது வந்து ஸ்க்ரீன், டிஸ்க், இதில் எதுனாலும் போட்டுக்கலாம், 2 போட்டதுனாலும் போடலாம். அதுக்கப்புறம் வந்து நம்ம சொட்டு நீர் பாசனத்துக்கு நேராக போயிடுதுங்க. இப்போ இந்த சாண்ட் செப்பரேட்டர் சொல்கிறோம் இல்லைங்களா, இது வந்து ஒரு நியூ கான்செப்ட். நம்ம ஆல்ரெடி என்ன பண்ணுவோம்னா, கோனிக்கல் ஷேப்பில் வாட்டர் ஹைட்ரோ சைக்ளோன் கிரியேட் பண்ணுறதுக்காக கோனிக்கல் ஷேப் வச்சுருந்தோம். அதில் என்ன ஆகும்னா, இந்த பாடியில் வந்து வெலாசிட்டி அதிகமாக இருக்கும். மேலேருந்து கீழே வர்றப்போ வெலாசிட்டி ஜாஸ்தி ஆகும். ஜாஸ்தியாகிறப்போ உராய்வு அதிகமாகி அந்த கோன் இருக்கிற இடத்துல வந்து நமக்கு தேய்மானமாகி சீக்கிரம் ஃபில்டரோட லைஃப் குறைஞ்சி போகுது. இது வந்து லைஃப் ஜாஸ்தி இருக்கும். ஏன்னா அந்த மாதிரி வந்து அதிக வெலாசிட்டி வராமல் நம்ம ஒன்லி வெயிட்டட் பார்ட்டிகள் மட்டும் இதில் செப்பரேட் பண்ணுறோம். ஸோ இதனோட லைஃப் வந்து ஜாஸ்தி, மெயின்டெனன்ஸ் ரொம்ப ஈஸிங்க.